Thinkwell brandல 4 lens dual solar panel camera வந்து பார்க்க போறோம். சோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்றோம். இது ஒரு கஸ்டமருக்காக ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கோம். ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுல என்ன அக்சஸரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது மாதிரி ஒரு பேனல் இருக்கு. சோ இது வந்து டியூவல் பேனல்னா இங்க பாத்தீங்கன்னா இதுலயே வந்து 2 சோலார் பேனல் இருக்கும் அடிஷனல் பவர்க்காக. சோ நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. இது டியூவல் பேனல் வயர் வந்து ஒரே இதுல வந்து கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறேன். இங்க பாருங்க பாக்ஸ் வந்து கேமராஸ் வந்து வெளிய எடுக்கிறோம். சோ இது வந்து கேமரா. அதுக்கப்புறமா அதுக்குள்ள வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா வால் மவுண்ட் இது கொடுக்குற மவுண்ட் கொடுத்திருக்காங்க. பேசிக்கா ஸ்க்ரூஸ் கேட்லாக் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நான் கையில வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு டியூவல் ஆண்டனா இருக்கு கேமரா. இது என்ன மெகா பிக்சல்னு பாத்தீங்கன்னா இது வந்து 5 மெகா பிக்சல் கேமரா இது. சோ இது சோலார்ல எப்படி வர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். இந்த கேமரால வந்து 4 லென்ஸ் இருக்கு. இது 4 லென்ஸ் அப்படினா இப்போ இந்த கேமரா நம்ம இங்க சென்டரா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா அந்த பக்கம் இப்போ பேக் சைடு பார்க்கணும் எதுமே இல்ல. இந்த லென்ஸ் நான் பின்னாடி திருப்பி வச்சா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு இந்த லென்ஸ் நான் இங்க லெஃப்ட்ல திருப்பி வச்சா இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ இப்போ லெஃப்ட் இந்த பக்கம் கவர் ஆயிடுச்சு, இந்த பக்கம் கவர் பேக் கவர் ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்ல இது தெரியும். இந்த லென்ஸ் என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு இந்த சைடு வேணா இந்த சைடு டவுன் பண்ணி வைக்கலாம். சுருக்கமா சொல்ல போனா 360 ஒரே கேமரா சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். அதாவது ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் பேக் எல்லா ஏரியாமே இது வந்து கவர் பண்ணிரும். இது ஜஸ்ட் இது மாதிரி வால் மவுண்ட் வந்து கொடுத்துப்பாங்க. இந்த மவுண்ட் வந்து என்ன பண்ணா இங்க கீழ கொடுத்துருவோம். நம்ம இந்த கேமரால இங்க கீழே பாட்டம் இருக்கு பாருங்க. பாட்டம்ல இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபிக்சிங் பண்றதா இதோட வர்க். நான் திரும்ப சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிக்சிங் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது பின்னாடி வால் மவுண்ட் வந்து வால் மவுண்ட் என்ன பண்ணிரோம்னா அப்படியே வந்து மாத்திரும். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து AOV அவுட்டோர் கேமரா சொல்லுங்க. AOV னா ஆல்வேஸ் ஆன் விஷன் கேமரா. 24/7 ரெக்கார்டிங் இருக்கும். 4G சிம் கார்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், வாய்ஸ் ப்ராம்ப்ட், டே நைட் விஷன், 2 ஆடியோ எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இதுல போலீஸ் லைட் இருக்கு. போலீஸ் லைட்னா இது மாதிரி லைட் இருக்குல. உங்களுக்கு நைட்ல கலர் விஷன் அடிக்கும். யாரும் கிட்ட வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட் நைட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா எரியும். சோ இது அதே மாதிரி இந்த கேமரால பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீக்கர் இருக்கு. இந்த அடிஷனல் ஸ்பீக்கர் ஜாஸ்தி சவுண்ட் வரதுக்காக ஹெவி சவுண்டுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரும் இந்த மாடல்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 4 லென்ஸ் 3 லென்ஸ் சோலார் கேமரா டியூவல் பேனல் சோலார் கேமரா வேணா எங்களோட நம்பர் 99622786 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சென்னையில மட்டும் தான் சேல்ஸ் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அதர் தென் சென்னை எங்க கொரியர் சர்வீஸோ இன்ஸ்டலேஷனோ அது கிடையாது. கேமரா சைட்ல எப்படி மாற்றன்ற வீடியோ தான். சோ இந்த கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 அடி ஹைட்ல வேணும்னு சொல்றாங்க. இந்த போஸ்ட்ல தான் நம்ம மாற்றோம். இந்த போஸ்ட்ல என்ன பண்ணனா நம்மளால லேடர் போட்டு ஏற முடியாது. அவங்க ஒரு JCB கொண்டு வந்து JCB அந்த ஹைட் வரைக்கும் தூக்கிட்டு அந்த ஹைட்ல தான் நம்ம வந்து மாற்றோம். ஏன்னா கஸ்டமர் வந்து யாருமே வந்து இதை கழட்டிட கூடாது. இது வந்து ஒரு டம்பிங் யார்டு. வேற யாருமே டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹைட்ல வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நம்ம டெக்னீஷியன் JCB ஏறி எப்படி இன்ஸ்டால் பண்றீங்க அந்த வீடியோ தான் இருக்கு.